தமிழ்நாட்டில் பருவமழை தொடங்கி தீவிரமடைந்து வரும் நிலையில் மழையுடன் சேர்த்து டெங்கு பாதிப்பும் அதிகரித்து வருகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் கொரோனா பெருந்தொற்று தாக்கத்தின் போதும் மருத்துவத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டதால் கடந்த 2021 டெங்கு பாதிப்பு 6000 இருந்தது. திமுக ஆட்சியில் மருத்துவம் குறித்து எதுவும் தெரியாத விளம்பரத்தில் மட்டுமே முனைப்பு காட்டும் ஒருவரிடம் மருத்துவத்துறை சென்றதால் முறையாக நிர்வாகமின்மை, பரவல் குறித்த விழிப்புணர்வு இன்மை, அரசின் அலட்சியம் ஆகியவற்றால் 2022 6430 அதிகரித்த டெங்கு ஆண்டுக்கு ஆண்டு படிப்படியாக உயர்ந்து 2024 27378 2025 அக்டோபர் வரை 16546 பதிவாகியுள்ளது. டெங்குவால் ஏற்படும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2023 12, 2024 13, 2025 தற்போது வரை 9 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் அரசின் பெரும் தோல்வியையே காட்டுகிறது. மழைநீர் வடிகால் பணிகளில் கோட்டை விட்ட திமுக அரசால் கழிவு நீருடன் சேர்ந்து தேங்கும் மழை நீரில் ஏடிஸ் கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்து டெங்கு பரவல் ஏற்படுகிறது. குறிப்பாக சென்னையில் மட்டும் 3665 பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. சென்னை ராயப்பேட்டை, ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சுமார் 70 சிறப்பு படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நாள் ஒன்றுக்கு சுமார் 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படும் நிலையில் வரும் நாட்களில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்தும் தேவையான மருத்துவ வசதிகளை செய்யாமல் அலட்சியம் காட்டி வருகிறது அரசு. மழை காலத்தில் அதிகரித்து வரும் கொசுக்களை ஒழிக்க அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இன்னும் வேதனையான விஷயம். ப்ளீச்சிங் பவுடர்களை தூவியேனும் கொசுக்களை ஓரளவு சமாளிக்கலாம் என்றால் அதிலும் ஊழல். ப்ளீச்சிங் பவுடருக்கும் பான்ஸ் பவுடருக்கும் வித்தியாசம் தெரியாத மேயர், மருத்துவத்துறை அமைச்சரின் பணி என்ன என்பது தெரியாமல் சினிமா விமர்சகராக மாறியிருக்கும் அமைச்சர், ரீல்ஸ் மோகத்தில் மூழ்கி இருக்கும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களும் சமூக வலைதளத்திற்காக மட்டுமே செயல்பட்டு வருவதால் இந்தியாவிலேயே டெங்கு பரவல் அதிகமுள்ள மாநிலங்களில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது தமிழ்நாடு. ஸ்டாலின் அரசை விழிப்புணர்வு இல்லாத அரசு என விமர்சிக்கிறார்கள் மருத்துவர்கள். டெங்கு தடுப்புக்கு போதிய நிதி ஒதுக்காதது, கட்டுப்பாட்டு பணியாளர்கள் குறைவு, கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு போதிய மருத்துவ பாதுகாப்பை வழங்காதது உள்ளிட்டவற்றால் டெங்கு பரவல் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவை டெங்கு, மலேரியா கொசுவுடன் ஒப்பிடுகின்றனர் மக்கள். உயிரிழப்புகள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் 18,000க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் மருத்துவத்துறை அமைச்சர் கூறினாலும் பதிவாகும் பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் அவரது வார்த்தைகளில் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துகிறது. மக்கள் உயிர் பாதுகாப்பு புறக்கணிப்பு 2026 தேர்தலில் திமுகவிற்கு பெரும் பாடமாக மாறும் என்கிறார்கள் மக்கள். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தவில்லை எனில் டெங்கு தமிழகத்தை மட்டுமல்ல திமுகவையும் அழித்துவிடும்.